பிக் பாஸ் சீசன் 9ல என்னதான்ப்பா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்குற அளவுக்கு தாங்க இந்த ஷோ கொஞ்சம் ஒர்ஸ்ட்டாக போயிட்டுருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த சீசன் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே இது வந்து ரியாலிட்டி ஷோவா இல்லை 18+ ஷோவா அப்படின்னு சொல்லி தான் வந்து நெட்டிசன்கள் கேட்டுட்ருக்காங்க. மோஸ்ட்லி பிக் பாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணாலே நிறைய போட்டியாளர்கள் வருவாங்க. அதில் ஒன்று ரெண்டு பேர்த்த மட்டும் தான் நெட்டிசன்கள் வந்து தாக்கிட்டு இருப்பாங்க. பட் இந்த சீசனில் வந்து எல்லா போட்டியாளர்களையுமே சோஷியல் மீடியாவில் வச்சு செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ஏன்னா இவங்க தான் வந்து உள்ளே போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சோடனே இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் இவங்கெல்லாம் உள்ளே அமைச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் வந்து கேள்வி எழுப்பிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் ஓகே எல்லாரும் வந்துட்டாங்க. அட்லீஸ்ட் வந்து வெளில நம்ம வந்து இவங்கள வேற மாரி பார்த்துருப்போம். வீட்டுக்குள்ளேயாச்சும் ஒரிஜினல் கேரக்டர் ஏதாச்சும் ரிவீல் பண்ணுவாங்க. ஒரு வேளை நல்லா கேம் விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பயும் ஆர்வமா பார்த்தா, ஸ்டார்ட்டிங்லேருந்து சண்டை மட்டும் தான் போட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா மோஸ்ட்லி பிக் பாஸ் ஷோ அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே நெறைய சண்டைகள் இருக்கும். இந்த சைடு நெறைய பேர் பாசமா கேங்கா இருப்பாங்க. ஒரு சைட் பார்த்தீங்கன்னா, கேம்னு வந்தா ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு குடுக்காம கேம் விளையாண்டுட்டு இருப்பாங்க. அப்புறம் அங்கங்க வந்து சில லவ் கன்டென்ட்டும் போயிட்டுருக்கும். ஆனா இந்த சீசன் ஆரம்பத்துலேருந்தே உண்மையாலுமே இது பிக் பாஸ் வீடு தானா? எதுக்கு இவங்கலாம் உள்ள வந்தாங்க? அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்குற விதமா ஆரம்பத்துலேருந்து ஒண்ணு சண்டை போடுறாங்க. அப்படி இல்லன்னா 18+ கன்டென்ட் பேசி உட்காந்து அவங்களே ஃபன் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஃபேமிலியோட பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லி தான் நெறைய பேத்தோட கருத்தாவே இருக்கு. முக்கியமா பார்த்தீங்கன்னா, இப்போ கானா வினோத் அண்ட் வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர். ஸோ இவங்க 2 பேத்துக்கு கூட இப்போ வந்து அவங்களோட காம்போ பிடிச்சும் நெறைய பேர் வந்து அவங்களுக்காக பார்த்துட்டும் இருக்காங்க. ஏன்னா ஸ்டார்ட்டிங்கே திவாகர்லாம் எதுக்கு உள்ள அமிச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாலும், இப்போ கானா வினோத் கூட வந்து அவர் சேர்றனாலயும் என்னமோ ஓகே, இவர் கூட பரவாயில்லப்பா, இவனுங்கள கம்பேர் பண்ணும்போது ஒரு பரவாயில்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் ஆதரவு தெரிவிச்சுட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் இந்த சீசன்ல கானா வினோத் வின் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்ற மாரி பல பேத்தோட கருத்து வந்து வச்சுட்டு இருக்காங்க. ஸோ மத்த எல்லாத்த பத்தி பேசணும் அப்படின்னா, இவங்கலாம் உண்மையாலுமே வந்து கேம் விளையாட தான் வந்தாங்களா அப்படின்ற அளவுக்கு தான் நெறைய பேர் யோசிக்க வச்சுட்டு இருக்க மாரி நெறைய விஷயங்கள் உள்ள நடந்துட்டு இருக்கு. முக்கியமா பார்த்தீங்கன்னா, அப்பப்போ ஏதாச்சும் பேசலாம். பட் ஆரம்பத்துலேருந்தே காலைலேருந்து நைட்டு வரைக்குமே 18+ கன்டென்ட் மட்டும் தான் நாங்க பேசுவோம். அத வச்சு தான் வந்து ஃபன் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல தான் முக்காவாசி பேர் வந்து உள்ள இருக்காங்க. அதுலயும் பார்த்தீங்கன்னா, லவ் கன்டென்ட் வந்து நாங்க குடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டே சில பேர் லவ் கன்டென்ட் குடுத்துட்ருக்காங்க. அதுவும் ஒருத்தர் கிட்ட குடுத்தா பரவாயில்லங்க. ஒருத்தர் 3, 4 பேத்துக்கிட்ட வந்து லவ் கன்டென்ட் குடுத்துட்டும் வந்து சில விஷயங்கள் எல்லாமே உள்ள போயிட்டுருக்கு. ஸோ அது யார் யாரு அப்படின்றது உங்களுக்கே தெரிஞ்ச விஷயம் தான். இப்படி இருக்க நேரத்தில எப்பயுமே இந்த எலிமினேஷன் வீக் வந்தா எங்களுக்கு வந்து இவங்கள ரொம்ப பிடிக்கும். ஸோ இவங்க வெளில போவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே யோசிப்போம்ல. பட் இந்த சீசன்ல தான் எலிமினேஷன் வீக் வந்தாலே சரி, தயவு செஞ்சு எல்லாத்தையும் வெளில அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அதுலயும் கண்டிப்பா இந்த எலிமினேஷன் வீக் வந்தாலே ஒரு 5, 6 பேத்தோட பேர் வந்து வந்துரும். இவங்கலாம் வெளில போனாலே பரவாயில்லாம இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுல இந்த வாரம் வந்து ஆதிரை வெளியே போவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வெளியாயிட்டு இருக்கு. ஏன்னா கொஞ்ச நாளாவே ஆதிரை வந்து ஸ்டார்டிங்ல கொஞ்சம் மக்கள் மத்தியில இடம் பிடிச்சாலும், அதுக்கப்புறம் அவங்களோட ஆட்டிடியூடா இருக்கட்டும், அவங்க லவ் கன்டென்ட் குடுக்குறேன்னு சொல்லி ஒரு விஷயம் பண்றதா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இதுல வந்து ஆதிரை மேல வந்து நிறைய நெகட்டிவான விமர்சனங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. முக்கியமா கானா வினோத் கிட்ட வந்து அவங்களோட மூஞ்சி மேல வந்து கால தூக்கி காட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆட்டிடியூடா நடந்துக்கிறாங்க. தயவு செஞ்சு ஆதிரை வெளியே அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரியே ஓட்ஸும் வந்து ரொம்ப கம்மியா இருக்கான். ஸோ அதனால ஆதிரை தான் இந்த வாரம் வெளியே போக போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியா ஃபுல்லா ஒரு நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. ஒருவேளை இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து யார் வந்து டைட்டில் வின் பண்ணா நல்லா இருக்கும், அதே மாதிரி இந்த வாரம் யார் வெளியே போனா நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அவங்களோட நேமை மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க.